ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 53வது பாட்டு பார்க்க போறோம். அடைந்தனன் வளநகர் அலங்கரித்து எதிர் மிடைந்திட முனியுடும் வேந்தன் கோயில் புக்கு ஒடுங்கலில் பொன்குழாத்து உரையுள் எய்தி ஓர் மடங்கல் ஆதனத்திடை முனியை வைத்தனன். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வளநகர் அலங்கரித்து எதிர் மிடைந்திட, வளம் பொருந்திய அந்நகரை மன்னன் கட்டளைப்படி அலங்கரித்து அந்த நகரத்து மக்கள் எதிர்கொண்டு அழைத்துச் செல்வதற்கு கூட்டமாய் நெருங்கி வர, வேந்தன் முனியோடு அவ்வரசன் கலைக்கொட்டும் முனிவனுடன் அடைந்தனன் கோயில் புக்கு. அந்நகருள் சென்று அரண்மனைக்குள் போய் ஒடுங்கலில் பொன் குழாத்து உரையுள் எய்தி குறைவுபடாத பொன் திணித்து புனைந்த ஒரு மண்டபத்தை அடைந்து ஓர் மடங்கல் ஆதனத்து இடை ஒரு சிங்காதனத்தின் மேலே முனியை வைத்தனன். அந்த முனிவனை அமரச் செய்தான். இதான் பாட்டு. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? அதாவது ரோமபத மன்னன் இவர் கலைக்கோட்டு முனிவனை நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து இவர் என்ன பண்றாரு, வரும்போதே எதிர்பக்கத்துல இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை வரவேற்கிறாரு. நாட்டுக்குள்ள அரண்மனை கிட்டக்க வரும்போதே இவங்க எல்லாம் அதெல்லாம் அலங்கரிச்சு ரொம்ப பிரமாதமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இவர் ரோமபத மன்னனின் கட்டளைப்படி. அப்புறம் இவர் முனிவரோட சேர்ந்து அந்த மண்டபத்துக்குள்ள போய், பொன்னாலான அந்த மண்டபத்துக்குள்ள போய் இவரை வந்து ஒரு சிம்மாசனத்துல அமர்த்துறாரு. இதுதான் பாட்டு. இப்ப இதுல வளநகர் அலங்கரித்து எதிர் மிடைந்திட அப்படின்னு வருது இல்ல, அதுல மிடை அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. பரண் அல்லது சோள காட்டுல வந்து சோளம் போடுற இது நிலத்துல வந்து ஒரு ஒரு மேடை மாதிரி அமைச்சிருப்பாங்கல்ல, ஏதாவது இந்த விலங்குகள்லாம் வராம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அங்க காவலுக்கு இருப்பாங்க. இந்த மிடைங்கிற சொல்லுல இருந்து தான் மேடை அப்படின்னு வந்திருக்கு. மிடைங்கிறதுக்கு இன்னும் தூரு, சின்ன சின்ன புஷஸ் சொல்றோம்ல, சின்ன சின்ன செடி, அப்படி இல்லாம அர்த்தம் இருக்கு. அதை தவிர நெருக்கம், ரொம்ப கூட்டம் கூட்டமா ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடியது அப்படிங்கிற பொருளும் இருக்கு. இந்த இடத்துல அந்த அர்த்தத்துல தான் வருது. எதிர் மிடைந்திட அப்படின்னா ரொம்ப எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்திருக்காங்க இவரை வரவேற்கிறதுக்கு அப்படின்னு. இப்ப நம்ம பொதுவாவே நம்ம வீட்டுல யாராவது வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சு பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சு அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ப்ரஷ் பேஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சகலமும் எங்க அவங்க படுத்துக்கிறாங்கன்னா, ஓவர் நைட் ஸ்டே பண்றாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே தலாணி போர்வன்னு தனியா எடுத்து வச்சு இது அத்தனையும் பண்றோம்ல. நம்ம வீட்டையும் நம்ம சுத்தப்படுத்தி அவங்க வந்தாங்கன்னா பார்த்தா அழகா இருக்கிற மாதிரி பண்றோம்ல. இதெல்லாம் ஏன் பண்றோம்? இப்போ அவங்க வந்தா நம்ம எப்படி இருக்கோமோ, எப்படி சராசரி எப்படி இருக்கோமோ அப்படியே அவங்களும் இருந்துட்டு போயிடலாம் தானே. ஆனா நம்ம ஏன் பண்றோம், அவங்களுக்கு ஒரு மரியாதை, அதாவது நீங்க வந்து இங்க இருக்கிறது நாங்க செஞ்ச பாக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு அவர் உணரணும்ல. அதுக்காக தானே இதெல்லாம் பண்றோம். அவங்க மேல வந்தவங்க மேல இருக்கிற மரியாதையின் காரணமாக இதெல்லாம் பண்றோம். அந்த மாதிரி மன்னன் வந்து எந்த அளவுக்கு கலைக்கூட்டு முனிவனை மதிக்கிறான் அப்படின்னா, இவர் வந்து இவரே 2 யோஜனை தூரம் வந்துட்டாரு. அதை தவிர இவருக்கு முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடியே அந்த அவருடைய பணிவிடை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாருக்கும், மக்கள் எல்லாருக்கும் அவரு முன்னாடியே தகவலும் சொல்லிட்டாரு. இந்த அரண்மனையெல்லாம் அலங்காரம் பண்ணி வைங்க, இந்த வரப்போறாரு கலைக்கோட்டு முனிவன், அவருக்கு நம்ம ஏகபோக வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் போயிருக்காரு. அப்படின்னா இவர் கலைக்கோட்டு முனிவனை எந்த அளவுக்கு மதிக்கிறார் அப்படிங்கிறதும் இதுல இருந்து தெரியுது. அதே மாதிரி வேந்தன் முனியோடு அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த ஒடு உருபு பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்ல வேற்றுமை உருபுகள், நம்ம ப்ரிபோசிஷன்ஸ் சொல்றோம்ல, அதுதான் வேற்றுமை உருபுகள். இந்த அதுல மொத்தம் 3ஆம் வேற்றுமை உருபுல தான் இந்த ஒடு உருபு வருது. ஆல், ஆண், ஒடு, ஓடு அப்படின்னு. நான் முன்னாடியே ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன். அதாவது
என்ன சொல்றது, அதாவது ரெண்டு உடன் நிகழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்கிறது. இப்ப ராமனோடு நாய் வந்தது அப்படின்னு தான் சொல்லும். ரெண்டுமே ராமனும் நாயும் வந்தார்கள்னு சொல்ல முடியாது, நாய்க்கு மரியாதை கொடுத்த மாதிரி ஆயிடும். ராமனும் நாயும் வந்தன அப்படின்னு சொல்ல முடியாது, அப்ப ராமருக்கு மரியாதை இல்லாம ஆயிடும். அதனால இந்த மாதிரி உடன் நிகழ்ச்சி ரெண்டும் உடனுக்குடன் நடக்கும்போது யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு அதுல ரெண்டுத்துல எதுக்கு முக்கியத்துவம் பெறணுமோ அதுக்கு தான் ஒடு உருபு சேர்க்கணும். அதனால நாயோடு ராமனோடு நாய் வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ராமன் நாயோடு ராமன் வந்தான் அப்படி சொல்லக்கூடாது, அப்புறம் நாய்க்கு முக்கியத்துவம் ஆயிரும்ல. அதனாலதான் நம்ம திருக்குறள், நான் இந்த உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல திருக்குறள்ல சிறப்போடு பூசனை செல்லாது வானமரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு அப்படிங்கிற குறள் இருக்குல்ல, அதுல சிறப்போடு பூசனை செல்லாதுன்னு தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பூசனையோடு சிறப்பு செல்லாதுன்னு சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கோவில்ல 6 கால பூஜை 5 கால பூஜை அந்த மாதிரி நித்திய பூஜை நடக்கும், அது நித்தியம். நைமித்திகம்னா கோவில் திருவிழா அல்லது யாக யஜ்ஞங்கள்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அவர் நைமித்திகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அதனால சிறப்போடு பூசனை செல்லாது அப்படின்னு ஒடு உருபு அங்கதானே கொடுக்கிறாரு, அதுக்காக சொல்ல வரேன். அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாரு, முனியோடு வேந்தன் முனியோடு அடைந்தனன் அப்படின்னு. அங்க ரோமபத மன்னனோட கலைக்கொட்டு முனிவனுக்கு தான் முக்கியத்துவம். அதனாலதான் கம்பர் வேந்தன் முனியோடு அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம அதாவது கருவிப்பொருள் கர்த்தா, அந்த இதுல 3ஆம் வேற்றுமை உருபுல கருவிப்பொருள் கர்த்தா பொருள் உடன் நிகழ்ச்சி பொருள் அப்படின்னு 3 இருக்கு. இப்ப அறிவாள் அதுல ஆள் ஆண் ஒடு ஓடு இந்த 4 உருபுகளுமே வரும். இப்ப அறிவாளால் வெட்டினான் அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னு வர்றது இடத்துல கருவிப்பொருள் அறிவாள் அப்படிங்கிறதோ அறம்ங்கிறதோ அது கருவிப்பொருள். அதனால அந்த இடத்துல உருபு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கர்த்தா பொருள், இப்போ இது குகை கோயில் பல்லவனால் கட்டப்பட்டது அல்லது தமிழ்ச்சங்கம் பாண்டியனால் நிறுவ பெற்றது அப்படின்னு வர இடத்துல பாண்டியன் பல்லவன்ங்கிறது தான் கர்த்தா, அவங்க தானே ஆரம்பிச்சு வச்சாங்க. அதனால அங்கதான் உருபு ஆளுங்கிற உருபு சேர்க்கணும். அந்த மாதிரி உடன் நிகழ்ச்சி பொருள் ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்க. தாயோடு சேயும் வந்தாள் அப்படின்னா 2 பேருமே வந்தாங்க ஒரே சமயத்துல அப்படின்னு. இது ஏன் உடன் நிகழ்ச்சி பொருள்னு சொல்றோம்னா, இப்போ நம்ம அந்த ஓடுங்கிற உருபுக்கு பதிலா உடன்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லலாம். இப்ப இது ராமனுடன் நாயும் வந்தது அப்படின்னு உடன் வருது இல்ல, ரெண்டுமே ஒரே சமயத்துல நடக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த வித்தியாசம். அதாவது வேந்தனை விட முனிவன் ரொம்ப முக்கியமானவன் கம்பர் சொல்ல வராருங்கிறது அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இலக்கண குறிப்பு சொன்னேன். அதே மாதிரி அடைந்தனன் கோயில் புக்கு அப்படின்ற இடத்துல கோயில் கோனா கடவுளையும் குறிக்கும் அரசனையும் குறிக்கும். இந்த இடத்துல கோயில் கோ கூட்டல் இல் அரசனின் வீடு அப்படிங்கிறதுனால அரண்மனை அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். ஒடுங்கலில் பொன் குழாத்து அப்படின்னா குழாம் அப்படின்னாலே ரொம்ப மிகுதியாக அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம், குறைவுபடாத பொன் திணித்து புனைந்த ஒரு மண்டபத்தை அடைந்து அப்படின்னு. உரையுள்னா மண்டபம், இந்த இடத்துல மண்டபம். பொன் குழாத்து அப்படின்னா பொன்னால் ரொம்ப அதிகப்படியான பொன்னால் செய்யப்பட்ட ஒரு மண்டபத்தை அடைந்து அப்படின்னு. ஓர் மடங்கள் ஆதனத்து இடை, அது ஆசனம் அப்படிங்கிறது தான் ஆதனம் அப்படின்னு சொல்றாரு. மடங்கள் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதாவது 177வது பாட்டுல இவர் தசரதன் எப்பேற்பட்ட ஒரு ஆட்சி செய்தான் அப்படிங்கிற பாட்டுல நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. வைரவான் பூன் அணி மடங்கள் மொயம்பினான் உயிரெல்லாம் தன்னுயிர் ஒக்க ஓம்பலால் செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பு ஆகினான் அப்படிங்கிற பாட்டுல அவன் எந்த அளவுக்கு நாட்டு மக்களை நேசிச்சான்னா, நாட்டு மக்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு எப்படி உயிர் உடம்ப வச்சு தன்னுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செய்தோ அந்த மாதிரி ஒரு உடம்பு ஆனா அப்படின்ற பாட்டுல வைரவான் பூன் அணி மடங்கள் மொயம்பினான் அப்படின்னா சிங்கம் போல வலிமை பெற்றவன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுல அப்ப சொல்லும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது மடங்கள் அப்படிங்கிற சொல்லுக்கு ஊர்பட்ட அர்த்தம் இருக்கு. ஒடுக்கம், அப்புறம் ஒரு கோணம், மீளுகை, இதெல்லாம் தவிர யமதூதர்கள், சிங்கம், அப்புறம் அந்த யாழ்னு தூண்ல எல்லாம் இருக்கே அந்த இது. அதனாலதான் நரசிம்ம அவதாரத்துக்கும் மடங்கள்னு பேரு.
இதுல சிலப்பதிகாரத்துல மடங்களாய் மாடற்றாய் அப்படின்னு ஒரு பாட்டு, அதையும் படிக்கணும் கேளுங்க. வடவரையை மத்தாக்கி அப்படிங்கிற ஒரு பகுதியில திரண்ட அமரர் தொழுதேத்தும் திருமாலின் செங்கமல இரண்டடியான் மூவுலகும் இருள் தீர நடந்தனையே, நடந்த அடி பஞ்சவர்க்கு தூதாக நடந்த அடி மடங்களாய் மாடற்றாய் மாயமோ மருட்கைத்தே அப்படின்னு ஒரு பாட்டு போகும். அதுல என்னன்னா, திரண்டு அமர தேவர்கள் எல்லாம் உன்னைய வந்து திருமாலாகிய உன்னை தொழுகிறார்கள். நீ 2 அடியை வச்சு மூவுலகையும் இருள் தீர நடந்த அடிதான் பஞ்சபாண்டவர்களுக்கும், அந்த திருவடி தான் பஞ்சபாண்டவர்களுக்கும் தூதாக நடந்த, நீயே தான் நரசிம்ம அவதாரமாகவும் மாறின. இந்த மாயமா என்ன ஒரு வியப்பை அழைக்கும். மருட்கைத்தே, மருட்சின்னு நான் சொல்லியிருக்கேன்ல, மயக்கம், இது என்ன மாயாஜாலமா அப்படிங்கிற மாதிரி. அதாவது வியப்பை தரக்கூடிய அளவுக்கு நீ செய்யக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு ஒரு பகுதி வருது. எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த இடத்துல மடங்கள் அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம பாக்குற பாட்டுல இது ஓர் மடங்கள் ஆதனத்து இடை, மடங்கள் ஆதனம் அப்படின்னா சிம்மாசனத்தை தான் சொல்றாரு. ஒரு சிங்காசனம் கொடுத்து அங்க முனியை வைத்தனன் அப்படின்னு சொல்றாரு. இந்த முனியை வைத்தனன் அப்படின்னா அதுலயும் ஒரு சூக்ஷமா இருக்கு. அதாவது என்னன்னா, முனிவன் இருந்தான், அப்பேற்பட்ட ஒரு மண்டபத்தை அடைந்து அங்க முனிவனை இருக்க வைத்தான், இருந்தான் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ண முடியாது. ஒரு மனுஷ வாசனையே இல்லாத ஒரு கலைக்கொட்டு முனிவன், அவன் திடீர்னு இப்பேற்பட்ட வரவேற்பு இதெல்லாம் பார்த்து அவன் வந்து அப்படியே செயலற்று பிரமித்து போயிட்டான். அப்படி போன ஒரு கலைக்கொட்டு முனிவன் இவர் வந்து அடேங்கப்பா என்ன வரவேற்பு அப்படின்னு அந்த உபசரிப்பை பார்த்து அவன் அப்படியே திகைச்சு போயிட்டான். அதனால அந்த மாமுனிவனை இவர் மண்டபத்துக்கு எடுத்து கொண்டு வந்து அரியணையில் இருத்தினான். அவன் வந்து அப்படி செயலற்று இருக்கும்போது அவன் வந்து அமர்த்தினான் அப்படின்னு அப்படி சொல்ல வர்றாரு. சும்மா வந்து கொண்டு வந்து வச்சான் அப்படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. வைத்தனன் அப்படின்னா கூட்டி கொண்டு வந்து வைத்தான்னு மட்டும் அர்த்தம் இல்லை. அவர் வந்து செயலிழந்து போயிருக்காரு, இவரு அமர்த்தினார் இவரை அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. அடைந்தனன் வளநகர் அலங்கரித்து எதிர் மிடைந்திட, முனியொடும் வேந்தன் கோயில் புக்கு ஒடுங்கலில் பொன்குழாத்து உரையுள் எய்தி, ஒரு மடங்கள் ஆதனத்திடை முனியை வைத்தனன். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய, தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.